அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன். அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே, தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. காட்சி 1. இயேசு கிறிஸ்து பாரத்தோடு ஆத்ம பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருத்தல். பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, எனக்கு ஒரு ஆத்மாவை இன்றைக்கு தாங்கப்பா. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஒரு ஆத்மாக்கிலும் எனக்கு தாங்கப்பா. ஆமேன். போஜனம் கொள்ளும்படி வருதல். ஆண்டவரே, நாங்கள் ஊருக்குள் சென்று போஜனம் வாங்கி கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஊருக்குள் சென்று போஜனம் வாங்கி கொண்டு வருகிறோம். சரி, சென்று வாருங்கள். சமாரியா ஸ்ரீ தண்ணீர் மொண்டு கொண்டு வரும்படி வருதல். ஸ்திரீயே, தாகமா இருக்கிறது, தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணி தரியா? நீர் பார்ப்பதற்கு யூதனாய் இருக்கிறீரே, நான் ஒரு ஒதுக்கப்பட்ட சமாரிய ஸ்திரீ, என்னிடத்தில் வந்து தாகத்துக்கு தண்ணீர் தா என்று கேட்கலாமா? யூதர்கள் சமாரியருடன் சம்பந்தம் வைக்க மாட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? நீ தேவனுடைய ஈவையும் தாகத்திற்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறேன். நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் எந்த பாத்திரமும் இல்லையே, இந்த கிணற்றும் ஆழமாயிருக்கிறதே, பின்ன எங்கிருந்து ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை நமக்கு தந்த பிதாவாக யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் மிருக ஜீவன்களும் பிள்ளைகளும் இந்த குடித்திருக்கிறார்களே. அந்த தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு தாகம் உண்டாகும். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவர்களுக்கு கொடுப்பது ஜீவ தண்ணீர்மா? ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமல் இருப்பதற்கும் நான் இங்கு தண்ணீர் மொண்டு கொள்ளாமல் இருப்பதற்கும் எனக்கு அந்த ஜீவ தண்ணீரை தாருங்கள். நீ போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வா. ஆண்டவரே, எனக்கு புருஷனே இல்லை. நீ சொன்னது சரிதான். ஸ்திரீயே, உனக்கு எப்படி எனில் 5 புருஷர்கள் இருக்கிறார்கள், இப்பொழுது ஒரு புருஷனும் உனக்கு இல்லை. நீ உள்ளபடியே சொன்னாய். ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையில் தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் தொழுது கொள்ளுங்கள் என்கிறீர்களே. ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் தொழுது கொள்ளுகிறது அறியாததை. நாங்கள் தொழுது ரட்சிப்பு யூதர்களிடத்திலிருந்து வருகிறது. கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் அறிவிப்பார் என்று கேள்விப்பட்டேன். இது உண்மையா? உன்னுடன் பேசுகிற நாதாமா இயேசு. ஸ்வேதா, ஷக்கினா, எல்லாரும் வாங்கல. என்னுடைய வாழ்க்கையில நடந்ததை ஒருத்தர் அப்படியே சொன்னாரு. அவர் கிறிஸ்து தானான்னு வந்து பாருங்களேன். வாங்க வாங்க. ஆண்டவரே, வாங்கள் போஜனம் பண்ணலாம். என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வது எனது வேலையாகும். அவர் சொல்வதை முடிப்பதே எனது சித்தமாகும். அதனால் எனக்கு போஜனம் தேவையில்லை. ஆமேன். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைத்தேன். அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே, தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. ஆமென். வசனம் சொல்லிடுங்க.